கல்கி 2898 ஏடி படம் பெரிய எதிர்பார்ப்புகள் கொண்டிருந்த பேன் இண்டியா படம். பிரபாஸுக்கு ரொம்ப 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 முக்கியமான படம். அதுக்கான காரணம் என்னன்னா, பாகுபலிக்கு பிறகு பிரபாஸ் வந்து ஆதிபுருஷ், சலார் அப்படி நடிச்சிருந்தாரு. ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக இருந்த பிரபாஸ், அப்புறம் இந்தியாவிலே ஹையஸ்ட் சேலரி வாங்கியிருந்த ஒரே ஹீரோ. இன்னும் அந்த சேலரி தக்க வச்சுட்டு தான் இருக்கார் பொழுது. இந்த படம் கல்கி 2898 வந்தால் தாங்க பிரபாஸுக்கு அடுத்த கட்டம் அப்படின்ற அளவுக்கு இந்த படத்து மேலே மொத்தமாக எதிர்பார்ப்புக்கு உண்டான காரணம் என்னென்னா, இந்த படத்திற்கு அவ்வளோ பெரிய ஒரு செலவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 600லேருந்து 650 கோடி அந்த படத்துக்கான செலவு நடந்திருக்கு. ஓகே, இன்றைக்கி காலையில் அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒரு பெரிய இந்தியா முழுக்க வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. காலையிலே வந்து சென்னையிலும் ஆடியன்ஸ் வந்து பிரபாஸுக்கும் இந்த படத்துக்கு மேலே ஆடியன்ஸ். ரெண்டாவது வந்து இந்த படத்துக்குள்ளே வந்து பிரபாஸை தாண்டி கமலஹாசன், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோனே, விஜய் தேவரகொண்டா, இப்படி பல பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. இந்த படத்தோடைய கதை அப்படின்போது ஓப்பனாக இந்த படம் வந்து ஒரு ஓப்பனிங்லேயே கதையோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. இதுதாங்க அப்படின்னு சஸ்பென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு மகாபாரத போர் நடந்திருக்கும். அதில் குருட்சேத்திர போர். அந்த குருட்சேத்திர போரில் வந்து பாண்டவருடைய கடைசி வாரிசை, கருவில் இருக்கக்கூடிய வாரிசை அழிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அஸ்வத்தாமன் ஒரு வஸ்திரத்தை பயன்படுத்துகிறார். அந்த வஸ்திரம் போயிட்டு அந்த கருவில் இருக்கிற அந்த குழந்தையை அழித்து விடுகிறது. கிருஷ்ணர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. ஆகிட்டு இது வந்து ஒரு போருக்கான தர்மமே கிடையாது, நீ வந்து தப்பாட்டம் ஆடுற, இது வந்து ஒரு ஒரு சரியான முறையே கிடையாது அப்படின்பொழுது அஸ்வத்தாமன் என்ன பண்ணுறாரு, ரைட் ஓகே கிருஷ்ணா, என்னை வந்து உன்னுடைய சக்கரத்தால் என்னை கொன்னுடு அப்படின்றாரு. ஒருத்தனை கொன்னுட்டு அது வந்து விடுதலை, கொல்லக்கூடாது, நீ வந்து அனுபவிச்சு ஆகணும், உன்னுடைய கர்மாவை அனுபவித்து ஆக வேண்டும். நானும் இதோட இதை முடிச்சுக்கிறேன், கிருஷ்ணர் இதோட முடிச்சுக்கிறேன். ஆனால் எங்கெல்லாம் அதர்மம், அட்டுழியம் இதெல்லாம் தலை தூக்கி ஆடுதோ அப்போ கலிகாலம். அந்த கலிகாலத்தில் நான் வருவேன், வந்த பிறகு உன்னை நான் மீட் பண்ணுறேன், உனக்கு சாவே கிடையாதுன்னு அமுச்சு விட்டுறாரு. அப்படியே மகாபாரதத்தில் இருந்த அந்த கதை வந்து 2828வது வருடத்துக்கு வருது. அதாவது என்ன சொல்கிறார் டைரக்டர் நாக் அஸ்வின், குறிப்பாக இன்னும் ஒரு 800 வருடத்திற்கு பிறகு கலியுகம் பிறக்கும், உலகம் அழிய போகுது. அந்த கலியுகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு தான் இந்த கதை வந்து. குறிப்பாக அந்த 828வது வருஷம் வந்து ஒரு உலகத்தை காமிக்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு உலகம், ஒரு காம்ப்ளெக்ஸ். அது என்னென்னு காம்ப்ளெக்ஸ்னு பேராங்க. ஒரு அடிமைகளை வந்து அப்படியே அந்த வண்டிக்குள்ளே கூட்டின்னு போகிறாங்க. வந்து கூட்டு பண்ணி அந்த அடிமைங்க வந்து அப்படியே பார்க்குறாங்க. தண்ணின்னு ஒருத்தன் கேட்குறான். அந்த தண்ணி கொடுக்கறதுக்கு யாரும் முன் வரல. ஒருத்தர் தண்ணி கொடுக்கும்பொழுது ஒரு பையன் சொல்கிறான், இங்கே தண்ணியெல்லாம் கொடுத்துடக்கூடாது அப்படின்றான். அதுலேயே நமக்கு தெரிய ஆரம்பிக்குது, இது வந்து கலியுகத்தினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கிற ஒரு பகுதி அப்படின்னு. அதில் இந்த இளம் பெண்களை அப்படியே பிரித்து எடுத்து கொண்டு போய் அவங்கள தனியாக நிற்க வச்சு அவர்களிடமிருந்து ஒரு சீரம், ஒரு திரவத்தை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. இந்த காம்ப்ளெக்ஸோடைய ஒரு சுப்பீரியர், ஒரு தலைவன் ஒருத்தர் இருக்கார். அந்த தலைவன் தான் இந்த மாதிரியான அட்டுழியங்கள் பண்ணுறாரு. அந்த தலைவனுக்கு அடுத்து ஒருத்தர், அந்த அதுக்கு அடுத்து ஒருத்தால் ஒரு கங்காணி மாதிரி ஒருத்தன். இப்படியாக இருக்கிற அந்த உலகம் வந்து இந்த உலகம். இதுக்கப்புறம் வந்து ஹம்பாலா அப்படின்னு ஒரு உலகம் ஒன்று இருக்குது. வந்து ஒரு உலகம். அங்கே என்னென்னா, அவங்க வந்து இங்கே இருக்கிற அந்த மக்களை வந்து காப்பாற்றணும், இந்த கொடிய அரக்கனை வந்து கொல்லணும், இங்கேருந்து ஒரு விடுதலை பெறணும் அப்படின்னு. ஆக்சுவலாக என்னென்னா, இவங்க சொல்ல வர கதை என்னென்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு 800 வருடங்களுக்கு பிறகால் ஒரு வேளை கலியுகம்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுங்க, இந்த பூமியினுடைய நடுப்பகுதியில் தான் தண்ணி இருக்கும். இல்லை தண்ணி இருக்கிற பகுதிக்கு மேலே ஒரு உலகமும், தண்ணி இருக்கிற பகுதிக்கு கீழே ஒரு உலகமும் இருக்கும். இந்த மேலே உள்ள உலகத்தில் இருக்கிறவங்க பூரா தண்ணியை உறிஞ்சிப்பாங்க, கீழே இருக்கிறவங்களாம் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு. அந்த மேல் உள்ள பகுதியில் உள்ளவர்கள் தான் அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு உலகத்தை சொல்கிறாங்க. அதனுடைய சுப்பீரியர் வேறு யாருமே இல்லைங்க, நம்முடைய உலகநாயகன் கமலஹாசன் தான். கொஞ்ச நேரம் தான் வராரு வந்து. சரி, இதுக்குள்ளே பிரபாஸுக்கு என்னையா வேலை அப்படின்பொழுது, பிரபாஸ் அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த பணத்தை வந்து யூனிட் அப்படின்றாங்க. வந்து ஒரு யூனிட், ஒரு அடிமையை கொண்டு போய், ஒரு ஆட்களை கொண்டு போய் நீங்கள் விட்டிங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ யூனிட் தரேன் அப்படின்றாங்க. வந்து அது பெண்களாக இருந்தால், அதுவும் வந்து திருமணமாகாத பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு பெரிய டிமாண்ட். வந்து மில்லியன் கணக்கில் யூனிட்டை கொடுக்குறாங்க. அப்படி இந்த ஆட்களை பிடித்து போய் கொடுக்குற ஒரு யூனிட், கொடுக்குற ஒரு நபராக அவர் இருக்கார். வந்து இப்போ இதுக்குள்ளே வந்த அந்த அடிமைகள், அந்த அடிமைகளுக்குள்ளேருந்து அவங்க எடுக்கிற அந்த திரவம் எதற்காக அதை பயன்படுத்தப்படுகிறார்கள், இந்த கீழே இருக்கிற அந்த உலகத்திலேருந்து வர இந்த பசுபதி அவர்களுடைய அந்த கோஷ்டி என்ன பண்ணுறாங்க, இது தாங்க இந்த கதை. வந்து இந்த கதை மொத்தத்தையும் சொல்லிட்டோம்னா அதுவாயிடும். இந்த படத்தினுடைய இயக்குனர் நாக் அஸ்வின், குறிப்பாக வந்து மகாநடி
ஒரு மறைந்த சாவித்திரியினுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை கண்முன்னே கொண்டு வந்து ஒரு நிறுத்தின ஒரு டைரக்டர். எனக்கு கூட தோணுச்சு வந்து ஒரு ஒரு பயோபிக் எடுத்த ஒரு நபர் வந்து ஒரு இயக்குனர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ராஜமௌழி எத்தனையோ பெரிய டைரக்டர்லாம் இருக்காங்க. இவரை ஏன் வந்து தேர்ந்தெடுத்தாங்க? இதுவும் வந்து இவரை நம்பி ஒரு 600, 650 கோடி வந்து இந்த படத்துக்கு முதலீடு பண்ணியிருக்காங்க. இது இயக்குனர் இதை சரியா பண்ணிடுவாரான்னு, அதை தாண்டி இவ்வளோ ஆர்டிஸ்ட் உள்ள வந்து ஒட்டுமொத்தமா வந்து அவ்வளோ பேரும் வந்து இருக்காங்க. நீங்க சவுத் இந்தியா, நார்த் இந்தியா ஆர்டிஸ்ட் அத்தனை பேர் இருக்காங்க. அதை இயக்குனர் வந்து மிக சரியாக பண்ணியிருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஒரு ஒரு தொய்வான ஒரு விஷயமா போகுது வந்து. நீங்க பிரபாஸுடைய அறிமுகங்கள்லாம் வந்து ரொம்ப காமெடியா இருக்குது, கிரிஞ்சா இருக்குது. திடீர்னு வந்து என்ன பண்றாரு வந்து ஒரு காமெடி ஃபைட் போடுறாரு. அவரா ஒரு ஜோக் அடிக்கிறாரு. புஜ்ஜின்னு ஒரு வண்டியை உருவாக்கி வச்சுக்கிட்டு, அந்த வண்டிக்குள்ள ட்ராவல் பண்றாரு. அந்த புஜ்ஜி வண்டி வந்து பேசுது. அந்த ஒரு கார் மாரியும் இல்லாம ஒரு ராணுவ பீரிங் வண்டி மாரியும் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் குரல் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. சரி பிரபாஸ் என்னதான் பெரிய சாகசம் பண்ண போறாருன்னு பார்த்தா, முதல் பாதி முழுக்க காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு எரிச்சல் உண்டாகுது. படம் வந்து 2வது பாதி அதாவது ஓப்பனிங் ஒரு பிரமாதமான ஒரு விஷயம். இன்ட்ரோல் பிளாக்ல வந்து அப்படி அப்படி நிமிர வச்சுது. எப்படா இன்ட்ரோல் விட போறீங்கன்னு மனநிலை இருக்கும் பொழுது, இன்ட்ரோல் பிளாக்ல சூப்பரா வந்து முடிக்கும் பொழுது, இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் அமிதாப் பச்சன்ற ஒரு டான் உள்ள வராருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல கல்கி படத்தினுடைய மெயின் ஹீரோ வந்து அமிதாப் தான். ஒரு அதாவது அதகலம் பண்றாப்ல. அதகலம்னா நின்ன இடத்துலயே அப்படி அப்படி பேசுற அந்த குறைவான வசனத்திலேயே ஒரு 8 அடி உயரம் 82 வயசு. அந்த படத்திலேயே டயலாக் வரும் வந்து. ஒரு 8 அடி உயரத்துல ஒரு கிழவன் என்ன அமக்கலம் பண்றாயா அப்படின்னு வரும் வந்து. அப்படி அந்த படத்தையே வந்து ஒரு கட்டத்தில் தூக்கி எடுத்துக்கிறாப்ல வந்து. பிரபாஸுக்கு வேலையே இல்லையானாலும் பிரபாஸை வச்சு தான் வந்து இந்த படமே நகருது வந்து. இதையெல்லாம் தாண்டி தீபிகா படுகோனே அப்புறமா வந்து அவங்களுக்கு இன்னும் கூட ஒரு ஒரு சிறப்பான வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அவங்க கால் ஷீட் வாங்குறதுக்கு ரொம்ப மெனக்கிட்டவங்க, அவங்க நடிக்க வைக்கிறதுல வந்து தவறிட்டாங்களான்னு தோணுது வந்து. ஒட்டுமொத்தமா அப்புறம் இவர் வராரு, விஜய் தேவரகொண்டா வராரு ஒரு சின்ன ரோல்ல. துல்கர் சல்மான் வராரு. இவங்கெல்லாம் சின்ன சின்னதா வந்து போனாலும் மனசுல நிற்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்காங்க. குறிப்பா இந்த படத்துல வந்து பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதாவது வந்து ஹாலிவுட்காரர்களுக்கு எப்பவுமே ஒரு சின்ன திமிரு உண்டு வந்து. என்னன்னா, நம்ம இந்திய சினிமாவில் நீங்க பாலிவுட்டா இருங்க, டோலிவுட்டா இருங்க, கோலிவுட்டா இருங்க. எங்க லெவலுக்கு உங்களால சிஜி பண்ண முடியாதுயா. இதுக்கு முன்ன எவ்வளோ சிஜி வந்திருந்தாலும் அது உண்மையும் கூட. நீங்க வந்து ஹாலிவுட்ல வந்து நீங்க அவதார் மாரியான எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கோம். அந்த சிஜிலாம் நெருங்கவே முடியாது. அப்படி ஒரு பக்கா சிஜி ஒர்க் வந்து இந்த படத்துல இருக்குது. அந்த சிஜி ஒர்க் தான் 2வது கதாநாயகன். முதல் கதாநாயகன் அமிதாப், 2வது கதாநாயகன் அந்த சிஜி ஒர்க், 3வது கதாநாயகன் தான் என்னை பொறுத்தவரைக்கும் பிரபாஸ் வந்து. நீங்க படம் முழுக்க வந்து ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே எங்கெல்லாம் தொய்வாகுதோ அங்கெல்லாம் இந்த சிஜி ஒர்க் வந்து அதை பேலன்ஸ் பண்ணுது. குறிப்பா இந்த மாரி அந்த ஒரு உலகம், அந்த காம்ப்ளெக்ஸ்ன்ற ஒரு உலகம், அது ஒரு நாடு, ஏதோ வச்சுக்கலாம். அது ஒரு படத்துல ஒரு பிரமாதமான ஓப்பனிங்ல ஒரு டயலாக் ஒண்ணு வரும். அத புடிச்சுக்கிட்டே அத போயிருக்கலாம்னு நெனைக்கிறேன். ஒரு பையன் சொல்லுவான் வந்து, அப்படியே ஒரு ஒரு நகரத்துக்குள்ள அந்த வண்டி போகும். அந்த அடிமைகள்லாம் ஏத்திக்கிட்டு போகும். அப்படியே பார்த்துட்டு, "ஐயோ! காசி இது. இதுதான் உலகத்துடைய முதல் நகரம்" அப்படின்னுவான். உள்ள இருக்கிற ஒரு கேரக்டர் சொல்லும், "இதுதான் உலகத்துடைய கடைசி நகரம்" அப்படின்னு. அப்ப முழுக்க முழுக்க இந்த கதை காசிக்குள்ள தான் நடக்குது. காசிக்குள்ள தான் நடக்குது. ஏறக்குறைய பிரபாஸை வந்து ஒரு 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 கிழவன் பார்த்து சொல்லுவாரு. இந்த காசியை வந்து ஒரு காலத்துல கட்டி ஆண்டவர் வந்து காலபைரவர். அப்படி ஒரு காலபைரவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியில பார்த்தா பிரபாஸை கர்ணனா காட்டுறாங்க. மகாபாரதத்தை தொட்டே இந்த கதை வந்து முழுக்க போய்க்கிட்டே இருக்குது. ஏற்கனவே பிரபாஸ் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இல்ல, ஒரு விமர்சனமே கூட இருக்குது வந்து. அவர் வந்து ஒரு இந்துத்துவாவை தூக்கி பிடிக்கிற ஒருத்தர் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு மறைமுக பிஆர்ஓ இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஆதிபுருஷ், சலார் மாதிரியான படங்கள்லாம் ஆதிபுருஷ்க்குலாம் நம்ம சொல்லவே தேவையில்ல. ஒரு சீட்டு வந்து ஆஞ்சநேயருக்காக ஒதுக்குங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படத்துலயும் அங்கங்க இந்துத்துவாவுடைய அந்த ஒரு மறைமுகமான விமர்சனங்கள் அல்லது வந்து ஒரு கோஷம் அல்லது வந்து ஏதோ ஒரு விதத்துல அது அப்படி அப்படி தூவப்படுது. அதுக்கு காரணம் பிரபாஸா கூட இருக்கலாம். இப்படி கொண்டு வர இந்த கதையில வந்து திரைக்கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து, செகண்ட் ஹாஃப் தாங்க படமே வந்து. ஒரு ஜெட் வேகத்துல படம் நகருது. அந்த நகரத்துக்கான காரணம் வந்து மறுபடியும் சொல்லணும்னா அமிதாப் தான். இதுல முக்கியமா இன்னும் சொல்லக்கூடிய எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இன்னைக்கு இசையில பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்கும் பொழுது, ஏன்னா இவரையும் நம்ம வந்து சாதாரணமா எடை போட முடியாது. இவ்வளவு இது ஒரு 600, 650 கோடி பட்ஜெட்ல படம் எடுக்கிறவங்க, ஒரு மியூசிக் டைரக்டர் எப்படி இருக்கணும்? யார் லைம்லைட்ல இருக்காங்க? அது கொஞ்சம் பார்ப்பாங்க இல்லைங்களா? சந்தோஷ் நாராயணனுக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்தாங்க? சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துல என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின் பொழுது, எனக்கு தெரிஞ்ச சந்தோஷ் நாராயணன் ரொம்ப மெனக்கெட்டு உழைச்சிருக்காரு அது.
ஒரு ரீரெக்கார்டிங் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், சில கேரக்டருக்கு தர ஸ்பெஷல் மியூசிக் ஆகட்டும், சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டு பிஜிஎம் மியூசிக்லாம் வருது. அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். நாம என்னன்னா, மத்த யாராவது இருந்தா ஏன்னா இது மாதிரியான ஒரு பெரிய பட்ஜெட் படங்கள்ல மியூசிக்ல சொதப்புன மியூசிக் டைரக்டர்லாம் இருக்காங்க. அது லிஸ்ட்ல அப்புறம் நான் சொல்றேன் வந்து. சந்தோஷ் நாராயணா அவருக்கு குடுத்த வேலைய டிக் பண்ணி பாஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. ஏன்னா இவர்கிட்டயே அப்படியா குடுத்தீங்கன்னு, ஓகே அ உலகநாயகன் கமலஹாசன் அ ஒரு ஆரம்ப கட்ட காட்சியில் ஒரு மிடில்ல வரும்போது காமிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, நமக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு கொல கொலன்னு இருக்கிற மாரியான ஒரு கேரக்டரா இருக்குது. அந்த அங்கங்க ஒயர்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கு. என்னய்யா இது? ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு கமலஹாசன். ஆனா இதெல்லாம் வந்து பார்த்த ஒரு மாரி இருக்குதே. இவர் ஏதோ அவர் தான் ஒரு வில்லன் அவர் தான் வந்து அப்படின்னு நெனச்சிருப்போம். அந்த கேரக்டர் அப்படியே சைலன்ட்டா முடிச்சிடுறாங்க. கடைசி இந்த படத்தினுடைய 20 நிமிடம். அந்த 20 நிமிடத்தில் கடைசி கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி கமல் வராரு. ஒரு அதகலம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்காக 13 நாள் கால் ஷீட் குடுத்து 150 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஒரு 13 நிமிஷம், 14 நிமிஷம் தான் வராரு. செகண்ட் பார்ட்ல ஒரு 1/2 மணி நேரம் வரப்போறாருன்னு செகண்ட் பார்ட்டுக்கான லீடு அவர்லேருந்து தான் குடுக்குறாங்க. அந்த லீடு ரொம்ப ஒரு பிரமிக்க வைக்கிற லீடா பிரம்மாண்டமாவும் இருக்குது. அடுத்த பார்ட்ல கமலஹாசன் என்ன இந்த முதல் பார்ட்ல அமிதாப் பண்ணாரு இல்லையா? அடுத்த பார்ட்ல கமலஹாசன் என்ன அதகலம் பண்ண போறாரு? அதகலம் பண்ணுவாருன்னு தோணுது. ஒருவேளை இந்த ரீஷூட் ஏதாவது இன்னும் ஷூட் எடுக்கிற மாரி இருந்தா, கமல்கிட்ட இருந்து இன்னும் ஒரு 10 நாள் கால் ஷீட் வாங்கி, எக்ஸ்ட்ரா அவருடைய போர்ஷன் கூட நீங்க வந்து டெவலப் பண்ணுங்க அப்படின்னு இயக்குனருக்கு நான் கேட்குற வேண்டுகோள். ஓகே இந்த படம் வந்து அப்போ குறையே இல்லையா அப்படின்னா, குறையும் இருக்குது. குறையை தாண்டி நமக்கு பெருமையான ஒரு விஷயம் என்னன்னா, சவுத் இந்தியாவில் இப்படி ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒரு பிரம்மாண்ட படத்தை எடுத்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு பெரிய வரவேற்பு குடுப்போம். இங்க தமிழ் ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு இது கனெக்ட் ஆகும்? பிரபாஸுக்கு இங்க ஒரு பெரிய மாஸ்லாம் அப்படி ஒண்ணும் இல்ல. பாகுபலிக்கு அப்புறம் இருந்தது. இல்ல இதையெல்லாம் தாண்டி இது மாதிரியான விமர்சனங்கள், மவுத் டாக்லாம் வரும்பொழுது இந்த படம் ஹிட் அடிக்கலாம். ஆனா தெலுங்குலயும், ஹிந்திலயும் இந்த படத்த வந்து இந்த ஃபெஸ்டிவல்லேருந்தே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகே கல்கி உண்மையிலேயே வந்து கலியுகம் பிறக்குமா? கடவுள் அவதாரம் எடுப்பாரா? என்பதை நீங்கள் திரையில் காணுங்கள். நன்றி.